ஸோ இன்னொரு முறை எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தத்தோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பக்தேஷு நித்யம் பகவத சேவையாம் பகவதே உத்தமஸ்லோகி பக்திர்பவதி நைஷ்டகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रसारिणी निर्विशेष शून्यवादी पास्ताय देशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. So ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 2 மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல 2வது ஸ்கந்தம் பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நம்ம இதுல வந்து கிரியேஷன் தான் மெயின். ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 2வது கேண்டோ வந்து தி காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல வருது. என்கிட்ட தமிழ் ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் இல்லை, அதுக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். உங்களால முடிஞ்சா நீங்களும் வாங்கிக்கங்க, ஒவ்வொரு கேண்டோவா முடிஞ்சா வாங்கிக்கங்க. ஸோ இந்த கேண்டோ 2ல வந்து சர்கா பத்தி பேசப்படும். அதாவது நிறைய விஷயங்கள் சர்கா விசர்கா அந்த மாதிரி நிறைய போஷனா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பகவதத்துல கத்துக்க போறோம். இப்ப இந்த 2வது அத்தியாயத்துல வந்து கிரியேஷனை பத்தி பேசப்படும். எப்படி இந்த பிரபஞ்சங்கள் எப்படி சிருஷ்டியாச்சு அப்படிங்கறத பத்தி பேசப்படும். ஸோ பகவத்கீதை அதுல வந்து எப்படி வாழணும் அப்படிங்கறத பகவான் சொல்லி கொடுத்திருப்பாரு இல்லையா பகவத்கீதையில. ஸ்ரீமத் பாகவதம் எப்படின்னா, எப்படி ஒருத்தர் உடலை விட்டு அந்த உயிர் ஆத்மா எப்படி பிரியணும், அதுக்கு உண்டான மனநிலை, அதுக்கு உண்டான பயிற்சி என்ன அப்படிங்கறத பத்தி அழகா கத்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, எப்படி வாழணுங்கிறதையும் இதுவும் ஒரு பல உதாரணங்களோட நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா பகவதம் ஃபுல்லாமே 3 விஷயங்கள் இருக்கு. பக்தி பக்தி பக்தா அப்புறம் பகவான் அப்படிங்கிற 3 விஷயங்கள் அடங்கினதுதான் பாகவதம் இல்லைங்களா. பகவத்கீதா அப்படிங்கிறது வந்து ஜீவா, ஈஸ்வரா, காலா, கர்மா, அப்புறம் பிரகிருதி. ஸோ 5 விஷயங்கள் அடங்கினது பகவத்கீதை. ஆனா 2தோட சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி யோகம் தான். 2மே அதுதான் சொல்லுது. 2லயுமே பகவத்கீதையிலயும் சரி ஸ்ரீமத் பாகவதிலையும் சரி பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அஷ்டாங்க யோகா, ஞான யோகா, கர்ம யோகா, அப்புறம் கர்மகாண்டா, அந்த மாதிரி பல விஷயங்களை கலந்து பேசி இருந்தாலுமே முக்கியமான என்ன பண்ணணும் ஒருத்தங்க அப்படின்னா, வாழ்க்கை பூரா ஒருத்தங்க உடலை விட்டு போகும்போதும் சரி, பிறக்கும் போதும் சரி, பிறந்ததுக்கு அப்புறம் சரி, வாழ்க்கை ஃபுல்லா சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் மேல பக்தி தொண்டு செஞ்சு, பகவானுக்காக பக்தி தொண்டு செஞ்சு நம்மளை சுத்தப்படுத்திட்டு பகவான் பிரேமையை அடையணும். இதுதான் வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும். அதுக்குண்டான வழிமுறைகள் தான் சொல்லியிருப்பாங்க. அதுல நமக்கு தெரிஞ்சது தான் திரும்ப திரும்ப நம்ம அதுல இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதுதான் படிக்க போறோம். இந்த 2வது கேண்டோலையும் பகவானோட திருநாமத்தை சொல்றது, அதுக்கப்புறம் பகவானை மையமா வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை நடத்துறது, அதுக்கப்புறம் பகவானை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறது, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தர்ஷனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அது பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு இல்லைங்களா, 9 வகையா நம்ம பக்தி பண்ணலாம், இல்ல எல்லாத்தையுமே கலந்தும் பண்ணலாம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் இதுல நம்ம பார்ப்போம். சோ இதுல முக்கியமா நாரத முனிக்கும் அவரோட தந்தை பிரம்மாக்கும் நடந்த உரையாடல் இதுல வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லுவார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வந்து உரையாடல்னு போயிட்டு இருக்கும். இல்ல ஒரு கதைக்குள்ள கதைங்கிற அளவுக்கு இருக்காது.
இருக்கலாம், சம் பிளேசஸ்ல அந்த மாதிரியும் இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு அந்த தத்துவத்தை வந்து பகவத தத்துவத்தை வந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், முனிகள், பக்தர்கள், பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி அவங்க மூலியமா, இல்ல எளிமையான பக்தர்கள் இவங்க மூலியமா அவங்கள உதாரணமா வச்சுட்டு, இல்ல அவங்களுக்கு நடந்த உரையாடல், அவங்களோட பாவம் எப்படி இருந்தது, பக்தி பாவம், அது எல்லாத்தையும் கலந்து நம்மளுக்கு ஒரு சாரமா கொடுத்திருப்பாங்க பகவதத்துல. சோ பரீட்சித் மகாராஜ் வந்து கேள்வி கேட்கிறாரு இல்லையா, ஒருத்தர் வந்து எப்படி வாழணும், அப்புறம் எப்படி சாகணும் அப்படிங்கிற கேள்வியை பரீட்சித் மகாராஜ் கேட்டிருப்பாரு. அவர் பெரிய பக்தர், சிறந்த பக்தர். இது வந்து வாழ்க்கையோட முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமியும் பாராட்டுறாரு இல்லையா. ஏன்னா பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு வாழ்றதுக்கு. ஏன்னா அவருக்கு சாபம் வந்து ஸ்ருங்கி அப்படிங்கிற அந்த பிராமண பையன் வந்து சமிக்க ரிஷியோட மகன் ஸ்ருங்கி ஒரு சாபம் கொடுத்துட்டான். இந்த மாதிரி நீ தக்ஷகாங்கிற ஒரு பாம்பு பறவை மூலியமா நீ ஒரு வாரத்துல நீ அந்த பாம்பு கடிச்சு நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாச்சு. சோ இவருக்கு வந்து பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அப்ப இந்த ஒரு வாரம் இருக்கே, சோ நம்ம ஏதாவது ஒண்ணு இம்பார்ட்டண்டா செய்யணும் அப்படின்னு பரீட்சித் மகாராஜ் இந்த பகவத்தை கேக்குறாரு. இப்ப பரீட்சித் மகாராஜ் ஆல்ரெடி ஒரு உத்தம பக்தரா இருக்கும்போது அவருக்கு இந்த இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப எளிமையான கேள்விக்கும் கூடவா அர்த்தம் தெரியாது, இல்ல பதில் தெரியாதுன்னு ஒருத்தர் வியக்கலாம். ஆனா காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே இதையும் கலந்து பேசியிருக்கோம் இத பத்தி. அர்ஜுனன் ஆகட்டும், நாரதர் ஆகட்டும், வியாசர் ஆகட்டும், பரீட்சித் மகாராஜ் ஆகட்டும், இல்ல நைமிஷரண்யால இருக்கிற அந்த ரிஷிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே பக்தர்கள் தான். பெரிய ஆன்மீக ஞானம், பக்தி ஞானம் உள்ளவர்கள் தான். ஆனா ஏன் கேள்விகள் வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த கூட ஏன் கேக்குறாங்க, இல்ல சில சமயங்கள்ல சம்பந்தமே இல்லாம இத பத்தி ஏன் கேட்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜ் வந்து இப்ப 2வது ஸ்கந்தத்துல பார்க்க போறோம்னு சொன்னாங்க இல்லையா, இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டிய பத்தி, கிரியேஷனை பத்தி கேட்பாரு. அவரே ஒரு 7 நாள் தான் இருக்க போறாரு. உலகம் எப்படி கிரியேட் ஆனா என்ன, டிஸ்ட்ராய் ஆனா என்ன இல்லையா, எப்படி அது வந்தா என்ன போனா என்னன்னு ஒருத்தங்க விடலாம். இது வந்து ஒரு ஆர்வம் காமிக்கக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி அதை விட்டுருக்கலாம். ஏன்னா 7 நாள்ல முக்கியமான விஷயங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். பகவானோட நாமத்தை, ரூப லீல குணத்தை, முக்கியமா பகவானோட லீலையில கேட்டாலே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாகும்போது அதை நினைச்சிட்டு சாகும்போது கண்டிப்பா பகவானோட அனுகிரகத்தால நம்மளுக்கு ஒரு நல்ல டெஸ்டினேஷன் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இந்த மாதிரி பிலாசபிக்கல் ஒரு தத்துவ ரீதியான கேள்விகளை கேட்கணும்? அதுவும் அவருக்கு அந்த சம்பந்தம் இருக்கா? இல்ல. இப்போ அவரு வாழ போறாரு, ராஜரிஷியா இன்னொரு 60,000 ஆண்டுகள் வாழ போறாருன்னா சரி, தெரிஞ்சுக்கிட்டும், உபயோகமா இருக்கும்னு சொல்லலாம். அவரே 7 நாள் தான் இருக்க போறாரு. காரணம் என்னன்னா பகவானோட மகிமைகள், அவரோட அந்த அற்புத குணங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஆர்வம் அதிகமா வரும் இல்லையா. ஒருத்தருக்கு வந்து பகவான் மேல இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை பத்தி நம்ம இப்போ ஒருத்தரை நம்ம விரும்பணும், இல்ல அவரை பத்தி இன்னும் நம்ம அவரை கிட்ட போகணும், இல்ல அணுகணும் அப்படின்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். இப்போ ஒரு பெரிய கம்பெனி முதலாளியை பார்க்க போறோம் ஒரு பிசினஸ் டீல் விஷயமா. அவரை பாக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச ஒரு மீடியேட்டர் இருப்பாரு இல்லையா, ஒரு ஏஜென்ட்டோ, ஒரு புரோக்கரோ, ஆபீசரோ, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்போம், இந்த கம்பெனி ஓனர் எப்படி, அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எப்படிப்பட்டவர், சட்டுன்னு கோவம் வருமா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம். அவருக்கு எந்த மாதிரி டீல் பிடிக்கும் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னா என்ன மாதிரி வாங்கிட்டு போலாம், ஸ்வீட்ஸ் பிடிக்குமா, ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமா ஒருத்தங்க தெரிஞ்சுட்டு போனாதான் அவரை அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா. அவரை வந்து வசீகரிக்க முடியும்னா நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்த முடியும், இல்ல அவரு திருப்பி நம்ம கிட்ட அந்த அன்பு பரிமாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு செய்வோம் இல்லையா. இந்த பௌதிக விஷயத்திலே எப்படின்னா ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா பக்தர்கள் வந்து திரும்ப திரும்ப பகவானை பத்தி தெரிஞ்ச விஷயமே தான் இருக்கும். அவதாரங்கள், எத்தனை அவதாரங்கள், பகவான் அன்லிமிட்டடா அனந்தமா அவதாரங்கள் எடுக்கிறாரு. அப்போ அதே ஸ்டோரி தான், வராக ரூபமாகட்டும், வாமன ரூபமாகட்டும்,
நரசிம்ம பகவான் ஆகட்டும், எத்தனையோ அவதாரங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பிரபஞ்சத்திலயும். இப்ப ஒரு பிரபஞ்சத்துல கலியுகம்னா அந்த இடத்துல ஒரு அவதாரம் போயிட்டு இருக்கு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஆகட்டும், கல்கி அவதாரம் ஆகட்டும், ஒரு அவதாரம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பிரபஞ்சத்துல சத்தியயுகம் போயிட்டு இருக்கு, அங்க நரசிம்ம அவதாரம் போகலாம், வாமன அவதாரம் போயிட்டு இருக்கலாம். சோ அது படம் மாதிரிதான். ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா ஒரு பல தியேட்டர் அந்தந்த ஷோஸ் நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. ஒரே தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள பல ஸ்கிரீன்ஸ் இருக்கும், அதுல பல டைமிங்ஸ் இருக்கும், பல மூவிஸ் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இத்தனை விஷயங்கள் போகுது. அதே மாதிரி இன்னொரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் அதே சிட்டிக்குள்ள இருக்கலாம், அந்த சிட்டிக்குள்ளேயும் இதே மாதிரி மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ்ல மல்டிபிள் மூவிஸ் போயிட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு சிட்டி, இந்த சிட்டி இல்லாம இன்னொரு சிட்டி. அப்ப அந்த மாதிரி இது சின்ன ஒரு ஒரு சிம்பிளான ஒரு பௌதீக உதாரணம் தான். பிரபஞ்சங்கிறது எவ்வளவு பெருசு, அது எத்தனை இருக்கு. அப்ப பிரம்மாண்ட கோடி கோடி கணக்குல இருக்கு, அது நம்ம என்ன கூட முடியாது. அதே மாதிரி பகவானோட அவதாரங்களும் எண்ணில் அடங்காதது. நமக்கு முக்கியமான சில அவதாரங்கள் மட்டும் கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்மளோட மனசை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக, நம்மளோட எண்ணங்கள், செயல்கள், நம்மளோட டிசையர்ஸ், நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அதை கேட்கிறோம். நமக்கு தெரிஞ்ச கதை தான். வருஷம் இது இந்த அவதாரத்தோட அப்பியரன்ஸ் டே, வாமன தேவர் இந்த நாள் தான் வந்தாரு, தோன்றினாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த கதையை பத்தி பேசி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்போ ஏன் தெரிஞ்ச கதையை தான் ஏன் திரும்ப திரும்ப பேசுறோம் அப்படின்னா, நம்ம அதுல இன்வால்வ் ஆக ஆக நம்மளோட காதுகள் தூய்மையாகுது, மனசு தூய்மையாகுது, பேசுறவங்களோட வார்த்தைகள் தூய்மையாகுது. அதுக்காக சோ பரீட்சித் மகாராஜ் ரொம்ப பாராட்டுறாரு சுகதேவ் கோஸ்வாமி இந்த மாதிரி ஒரு அழகான கேள்வி கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் இது பரீட்சித் மகாராஜ் கேக்குறது, இது மறுபடியும் அந்த காரணம் சொல்ல விட்டுட்டேன். இப்ப எல்லாரும் பெரிய மகான்கள் எல்லாம், பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் கேக்குறதுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக இல்ல, நம்மள மாதிரி சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக. அதனாலதான் அவங்க கேக்குறாங்க. இல்லைன்னா சிலது இந்த விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனா பெரிய மகான்களுக்கு பக்தர்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்ல என்ன சொல்லல, அதுல உள்ள அர்த்தம் எல்லாம் புரியும். பட் சாமானிய மக்களுக்கு பக்தியில பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு, சும்மா லௌகீக விஷயமாவே வாழ்றவங்களுக்கு அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவங்களுக்கும் புரியணும், அவங்களுக்கும் இது போய் சென்று அடையணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி பெரிய மகாத்மாக்கள், பக்தர்கள், அர்ஜுனா, பரீட்சித் மகாராஜ், வியாசதேவர் இவங்கெல்லாம் கேள்விகளை கேக்குறாங்க அவங்களோட குருக்கள் கிட்ட. அந்த ஆச்சாரியர்கள் பதில் சொல்றது மூலியமா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால இப்ப வியாசதேவர் தான் இந்த கேஸ்ல வியாசதேவர் தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு இல்லையா. அது மூலியமா நமக்கு கிடைக்குது. இப்ப இத்தனை வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கு, 5000 வருஷத்துக்கு மேல ஆச்சு இப்போ இதெல்லாம் எழுதி. இது எப்பவுமே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே, இது எப்பவுமே பகவதம்ங்கிறது, பகவத்கீதைங்கிறது எப்பவுமே காலகாலமா இருக்குது, தொன்று தொட்டு இருக்குது. பட் என்னன்னா ரெக்கார்டா அப்பப்ப அது அந்த கலியுகத்து மக்களுக்கு அந்த ஞாபக சக்தி குறைவு, ஆயுள் குறைவு அப்படிங்கறதுனால அவங்க மனசு திடமா இருக்காது, தீராவா இருக்க மாட்டாங்க, ஒரு மனநிலை ஒரு நிலையில இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் எழுத்து வடிவுல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. சோ நம்மளுக்கு ஈஸியா திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக. சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளை மையமா வச்சுட்டு வாழ்ற வாழ்க்கையை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது சொல்றாரு. இப்ப பௌதீகவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அறியாமையில இருப்பாங்க. அதாவது ஆன்மீக அறிவுங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கும், பேசுறதுக்கு, கேக்குறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க இந்த தற்காலிகமான உடல் கூடையும், இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் கூடையும் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ரொம்ப பற்றுதலோட இருக்கிறாங்க இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, நாள் பூரா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் சுகதேவ் கோஸ்வாமி சொல்றது. நாள் பூரா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம்
உறவுல ஈடுபடுறாங்க, பால் உறவுல. சோ இதுதான் ஒரு வாழ்க்கையா. பௌதிகவாதிகளுக்கு வாழ்க்கை எப்படி ஒரு சக்கரமா இருக்கும்னா இப்படிதான் இருக்குமா. காலையில இருந்து பொழுது வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க, அதுவும் ரொம்ப கடினமான உழைப்பு. சாயங்காலம் நைட்டு வந்தாங்கன்னா தூங்குறது, இல்லைன்னா பால் உறவுல ஈடுபடுறது. இதுதான் ரிப்பீட்டா இருக்கும், அவங்களுக்கு அந்த சைக்கிள் வந்து ரிப்பிட்டேஷனா இருக்கும். அப்போ எப்ப ஒருத்தர் வந்து ஆசைப்படுறாங்களோ, இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய பயம் இல்ல துன்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும், நம்மளும் அனுபவிச்சிருப்போம், இல்ல கேள்விப்பட்டிருப்போம், அனுபவிச்சுட்டு இருப்போம். சோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல சில விஷயங்கள் பயங்கரமா நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு, ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க இந்த உடலை விட்டு அவங்களோட அந்த உடலை விட்டு போயிட்டாங்க, நம்ம கூட இனிமேல் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நடக்குது, இல்லைன்னா நடக்க போகுது, இல்ல நடந்துருமோ அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு ஒரு பயம் வரும். இல்லைன்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்துல வந்து பணத்தை போட்டிருப்பாங்க, எங்க அந்த பணம் திரும்ப கிடைக்காம போயிருச்சுன்னா என்ன பண்றது, கடன் கொடுத்திருப்பாங்க, எங்க கடனை திருப்பி கொடுக்கலன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பயங்கள், பெரிய பெரிய பயங்கள்னு இருக்கும். அதே மாதிரி துன்பங்கள் நிறைஞ்சதுதான் துக்காலயம் அசாஸ்வதம்னு பகவத்கீதையில பாக்குறோம்ல, அந்த ஸ்லோகம் 8.15 பகவத்கீதை. சோ அதுல சொல்ற மாதிரி எப்பவுமே துன்பம் நிறைந்த இடமா தான் இது இருக்கு. அப்பப்ப சந்தோஷம் வந்துட்டு போனாலுமே துன்பம் தான் இங்க பிரதிநிதியா இருக்கு. ஒரு இந்த பௌதிக லோகத்துக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இந்த விஷயத்துல இருந்து வெளிவரணும், இந்த பயத்துல இருந்தும் இந்த துன்பங்கள்ல இருந்தும், பௌதிக ரீதியான பயம், பௌதிக ரீதியான துன்பம், இதுல இருந்து வெளியில வரணும்னு ஒருத்தங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா பகவானை பத்தி கேட்கணும், பகவான் பெருமைகளை சொல்லணும், பகவானை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நித்தியமா பகவானோட திருநாமத்தை சொல்லும் போது எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இல்லாம, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட, பயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றி இருக்கு அப்படின்னா அது இது மூலியமா மட்டும்தான் வரும். எது அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தன் மூலியமா தான் வரும் கலியுகத்துல. சோ அப்போ ஒரு வாழ்க்கையோட ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதிக்கு இப்ப நிறைய பேத்துக்கு டெஃபினிஷன் நிறைய இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட டெஃபினிஷன், வாழ்க்கையோட வெற்றி என்ன, உங்களோட வாழ்க்கையோட நோக்கம், அல்லது எது வந்து நீங்க மிக உயர்ந்த நிலைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். தனக்கு பிசினஸ்ல வந்து இந்த மாதிரி 50 கம்பெனி நான் உருவாக்கி இருக்கணும் என்னோட 60வது வயசுல, அதுதான் என்னோட உயர்ந்த லட்சியம், அல்லது அதுதான் என்னோட ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு எந்த நோய் நொடியும் இல்லாமையே இருந்தாலே போதும்பாங்க. சில பேரு எனக்கு நான் பேரம் பேத்திகளை பார்த்திருக்கணும், இல்ல கொள்ளு பேரம் பேத்திகளை பார்த்திருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இது பௌதீக ரீதியா சொல்றேன். பட் ஆன்மீகவாதிகளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவானை பத்தி நித்தியமா அவங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். பகவான ஸ்மரணம்னா ஞாபகம் வச்சுக்கிறது, அதுதான் ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன். ஒருத்தரோட வாழ்க்கையோட உயர்ந்த நிலைய அடையணும், ஒரு சக்சஸான லைஃப அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி பகவானை நம்ம நித்தியமா அந்த பகவான் ஸ்மரணத்துல இருக்கணும், ஞாபகத்துல இருக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம வாழ்க்கை பூரா அவரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ராசஸுக்கு பேரு தான் பக்தி யோகா, இல்லையா? சோ ஈஸியா பகவான் கூட நம்ம கனெக்ட் ஆகலாம், பகவானை சென்று அடையலாம் அப்படின்னா அது ஈஸியஸ்ட் வே, ரெக்கமெண்டட் வே என்ன அப்படின்னா பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது தான். அப்ப எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பகவான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சத்துவ குணத்துல வரணும், இல்லையா? கீழ்நிலையில இருக்கிற குணங்கள் இருந்து மேல்நிலைக்கு வந்தாலே ஒழிய நம்மளோட வாழ்க்கைய வந்து சுத்தமா வச்சுக்கணும். பியூரிட்டி அந்த லைஃப்ல வந்து இப்ப எப்படி தங்கத்துல பியூரிட்டி இருந்தாதான் அவங்க அதை ஒத்துக்குவாங்க, இல்லையா? அது போல இப்ப 24 கேரட் கோல்டு அப்படின்னா அதுல பியூரிட்டி இருக்கு, அப்பதான் அது 24 கேரட் கோல்டுன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அது போல நம்ம அந்த கடவுள் மையமா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தூய்மையான வாழ்க்கைய வாழ்ந்தாலே ஒழிய நம்மளால பகவான ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளோட இறக்குற தருவாயில. இப்ப நம்ம வாழ்க்கை பூரா நம்ம ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இறக்குற தருவாயில நம்மளுக்கு அந்த விஷயம்தான் அதிகமா ஞாபகம் வரும்.
உங்களுக்கு இது 2 உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒண்ணு வந்து ஒரு கதையில வந்து தந்தைக்கு வந்து 3 பசங்களும் என்னமோ அவரு வந்து தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட ஞாபகம் எப்பவுமே அந்த தொழில்ல வந்து நல்லபடியா பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவரும் உழைச்சு பெரிய அளவுக்கு கொண்டும் வந்திருப்பாரு. அப்புறம் 3 பசங்க இருக்காங்க. அவங்களும் வந்து வேலை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அவரோட இறக்குற தருவாயில வந்துட்டாரு. அந்த அந்த சாவு படுக்கையில இருக்காரு, டெத் பெட்ல இருக்காரு. அப்ப அவருக்கு வந்து சாக போறாரு. அப்ப அவரோட ஏக்கம் பையனை கூப்பிடுறாரு ஏதோ சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. அப்ப இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா அவரோட ஞாபகம் எல்லாமே இவங்க நல்லா இந்த கடையை இனிமேல் பாத்துக்குவாங்களா, இந்த பிசினஸ கன்டினியூ பண்ணுவாங்களா, நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைப்புல அவர் இறந்துடுறாரு. அப்ப அவர் என்னவா வந்து பிறப்பாருன்னா அந்த அந்த பிசினஸ் பண்ற அந்த இடத்துல ஒரு எலியாவோ கருப்பாம்பூச்சியாவோ தான் வந்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார் ஒரு இடத்துல. சோ எந்த அளவுக்கு நம்ம இதே மாதிரிதான் ஒருத்தர் குடும்பஸ்தரா இருப்பாரு. அவரு வந்து ரொம்ப பற்றுதலோட இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிஷி வந்து சில இடங்கள்ல அது நாரத முனின்னு சொல்லப்படுது, சில இடங்கள்ல ஒரு ரிஷின்னு சொல்லப்படுது. அது அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, இப்ப கருத்து முக்கியம் இந்த இடத்துல. அவரு வந்து கூப்பிடுவாரு இந்த கிரகஸ்தனை கூப்பிட்டு, வா உனக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த பௌதீக வாழ்க்கையில நீ ஈடுபட்டிருந்தது போதும், நீ இப்ப வந்து அந்த பௌதீக வாழ்க்கையை விட்டுட்டு பகவான முழுக்க சரணடை, பகவானையவே நீ சரணடை, இதோட போதும். ஏன்னா நீ திருப்பியும் பிறப்பு இறப்பு சுழற்சியில நீ வந்து போக வேண்டியது வரும். நீ இந்த பற்றுதலோட குடும்ப பற்றுதலோடயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அந்த மாதிரிதான் வாழ்க்கை கிடைக்கும் திரும்ப திரும்ப. அதனால இதையெல்லாம் விட்டுட்டு வானோன்னே, சரி எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு நீங்க இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஒவ்வொரு முறை இந்த ரிஷி வரும்போதும் இந்த ஆள் வந்து ஒவ்வொரு முறையும் டைம் கேட்டுக்கிறான். சரி எனக்கு கல்யாணம் ஆகட்டும், இப்பதான் எனக்கு நான் சின்ன வயசு, இன்னைக்கு கல்யாணம் ஆகட்டும். அடுத்த முறை வந்தபோது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு குழந்தை பிறக்கட்டும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்தா இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அவன் பெருசாகணும்ல, நான் எப்படி அப்படியே விட்டுட்டு மனைவிய குழந்தைய விட்டுட்டு வர முடியும், அது நல்லது இல்லைல்ல அப்படிம்பா. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்தோடனே பையன் பெருசாயிட்டான், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. சரி அப்புறம் வந்தா கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், பண்ணி வச்சுட்டேன், அவனுக்கு குழந்தைங்க வரும், பேரன் பேத்திகளை நான் பார்த்து கொஞ்சணும் இல்ல, சரின்னு மறுபடியும் டைம் கொடுப்பாரு. இப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த டைம் வாங்குறது வந்து திரும்ப 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 அந்த ஆள் டைம் வாங்கிட்டே இருப்ப அப்படி ரிஷிக்கிட்ட. நமக்கு தெரியும்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு. ஒரு குடும்பம்னா அது கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பெருசாகும், படிக்கும், வேலைக்கு போகும், கல்யாணம் ஆகும், அதுக்கு குழந்தை பிறக்கும், அப்புறம் அது பெருசாகும். இந்த ஸ்டோரி நமக்கு தெரியறதுதான் இல்லையா, பாக்குறது, நம்மளும் அனுபவிக்கிறோம், கேள்விப்படுறோம் எல்லாம். சோ அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும். எனக்கு என்னோட பெரிய பாட்டியே ஒருத்தங்க அப்படிதான். அவங்க வந்து ரொம்ப வயசாயிருச்சு, ஆல்மோஸ்ட் பெட்லதான் இருப்பாங்க, பெட் ரிடனா தான் இருந்தாங்க, அவங்களால எதுவும் எந்திரிச்சு செய்ய முடியாது. அப்போ அவங்க வந்து, நான் இப்ப போக மாட்டேன், நான் வந்து பேரம்பேத்தி பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேரம்பேத்தி வந்தோடனையும் அந்த பேரம்பேத்திக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த கொள்ளு பேரம்பேத்தி வரட்டும், அந்த கொள்ளு பேரம்பேத்திக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னாங்க. எங்களுக்கே சிரிப்பா ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன கிளம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நான் அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு. சோ இப்பெல்லாம் நினைச்சா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, அந்த அவ்வளவு வயசாற வரைக்கும் இருக்காங்களே அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாம் 70 75 அப்படிதான் இருக்காங்க இல்லையா. சோ நிறைய வருஷம் வாழ்றதுங்கிறது நம்மளுக்கு நல்லதுதான், கூட ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கிறது அப்படிங்கிறது. எனக்கு இருந்த ஒரே தாத்தா, நான் அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஏன்னா அவரு சொந்தம்னா அந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ் கிடையாது. நான் ஏதாவது சின்னதுல ஒரு 2 3 டைம் பார்த்திருப்பேன், அவ்வளவுதான். பட் அவங்க ஒரே ஒரு தாத்தா தான் அப்படிங்கறது நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன்னா அடிக்கடி போய் அவங்க கிட்ட பாகவதம்னாவது நான் பேசிட்டு, பகவத்கீதைனாவது பேசிட்டு இருந்திருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரு தவறிட்டாரு இல்லையா. 2 டேஸ்க்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அவருக்கு 91 வயசு. பட் பகவான் ஓட அனுகிரகத்துல அவருக்கு நல்ல ஒரு அடுத்த லைஃப் கிடைச்சா ஓகே, பக்தரா ஒரு லைஃப யூனோ அவருக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்.
சோ நம்ம இந்த சைக்கிள் நம்ம பார்த்துட்டேதான் இருக்கோம். விருப்பப்படுறாங்க எல்லாருமே வாழணும், அதிகமான நாள் வாழணும். ஏன்னா நம்ம சச்சிதானந்தம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுனால, சத் அப்படின்னாலே இட்டர்னிட்டி, சாஸ்வதமா இருக்கிறது, எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லையா? அப்ப அதனாலதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தற்காலிகமா இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு, அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம், நம்மளுக்கு ஆதரவா இருக்கிற விஷயம், அனுகூலியமா இருக்கிற விஷயம் வந்து நம்மளை விட்டு போகுது, அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம்னு தெரிஞ்சா நம்ம வருத்தப்படுறோம். இதே துன்பங்கள், இது தேவையில்லாத ஆட்கள், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா அது எப்படா போகும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அது வந்து தற்காலிகமா இருக்கக்கூடாதான்னு நினைப்போம். ஆனா அதுதான் என்னமோ நிரந்தரமா சாஸ்வதமா இருக்கிற மாதிரி தோணும். அது அது பிகாஸ் நம்ம சச்சிதானந்தம்ங்கிற நிலையில இருக்கிறதுனாலதான், ஆத்மானாலே சச்சிதானந்தம் தானே. அதனாலதான் நம்மளுக்கு எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறதுன்னு தோன்றது, எப்பவுமே நம்ம நித்தியமா இருக்கணும்னு தோன்றது, இதெல்லாமே அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான். சோ இப்ப வந்து சுகதேவ் கோஸ்வாமி வந்து சொல்றாரு, ஒரு க்ஷணம் வந்து கிருஷ்ணாவோட உணர்வுல இருந்துட்டாலே அதுவே போதும். நீ 100 வயசு, 200 வயசு, ஆயிரக்கணக்கான வயசு வாழ்றதுக்கு, கிருஷ்ண கான்சியஸே இல்லாம, கிருஷ்ண உணர்வு இல்லாம, பக்தி இல்லாம நீ 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, அது வேஸ்ட். பட் ஒரே ஒரு க்ஷணம் வந்து பகவானை நினைச்சிட்டு நீ இருந்தேன்னா போதும், அது உன்னோட லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கட்வாங்காவோட கதையை சொல்றாரு, அரசர் கட்வாங்கா. உங்களுக்கு நான் அது ஏற்கனவே அந்த கதையை நம்ம சொல்லியிருப்போம். சோ அவர் எப்படி ஒரு முகூர்த்தம் தான் இருக்கும், 48 நிமிஷம் தான் அவருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவர் பக்தியில ஈடுபட்டு, முழுக்க முழுக்க ஈடுபட்டு அவரு பகவானோட லோகத்தை அடைஞ்சாரு அப்படின்னு இவரு சொல்றாரு, சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் கிட்ட. அவருக்கு வந்து வெறும் 48 நிமிஷம் தான் இருந்தது. பட் உனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல, உனக்கு 7 நாள் இருக்கு. சோ நீ நல்ல நிதானமாவே உன்னைய நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சாவுக்கு அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப அவரு முழுக்க முழுக்க அவரு ரெக்கமெண்டேஷன் பண்றது என்னன்னா, சுகதேவ் கோஸ்வாமி வந்து நீ வந்து அன்போட பக்தி சேவையில, பக்தி தொண்டுல பகவான் கிருஷ்ணனுக்கு நீ ஈடுபடணும். அதுதான் வந்து பெஸ்ட் வே. ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ற அப்படின்னா பெஸ்ட் வே என்ன, பகவானுக்கு சேவை செஞ்சது, கிருஷ்ணருக்குன்னு தெளிவாவே சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் உன்னால கிருஷ்ணரை அடைய முடியும். இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் கிருஷ்ணரை நீ அடையணும் அப்படின்னா நீ கண்டிப்பா இதை பண்ணி ஆகணும், கிருஷ்ணர் சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது பெரிய ஒரு அசம்பிளில தானே இது பேசிட்டு இருக்காங்க. பகவான் பத்தி ஸ்ரீமத் பாகவதம் வந்து பரீட்சித் மகாராஜ் கிட்ட யாரு சொல்றாரு, சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வெளியிலதான் சொல்றாங்க, அது அரண்மனையில எல்லாம் சொல்லல, வெளியிலதான் சொல்றாங்க, மரத்துக்கடையில அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இப்ப நிறைய பேரு, யாஷதேவர், நாரத முனியும் அதுல உள்பட நிறைய ரிஷி முனிவர்கள், பெரிய ஆள்கள் எல்லாம் உட்கார்ந்து கேக்குறாங்க, ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து கேக்குறாங்க இல்லையா? அதுல சில பேத்துக்கு வந்து பக்தியோட சக்திய பத்தி அவங்களுக்கு தெரியல. அவங்களோட ஐடியா எல்லாம் என்னன்னா அஷ்டாங்க யோகா. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, சில பேர் வந்து பிரம்மவாதிஸ், மாயாவாதிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து எல்லாமே பிரம்மம் தான் அப்படிம்பாங்க இல்லையா? பிரம்ம சத்தியம் ஜெகத் மிருத்தியம் அப்படிம்பாங்க, எல்லாமே பிரம்மம் தான் அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த மாயாவதிஸ் வந்து எல்லாமே மாயை தான் அப்படிம்பாங்க. சோ அது அந்த புரிதல் இருக்குது, அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து ஒரு ஆத்மா, ஆன்மா, ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் அப்படிங்கறது அவங்களுக்கு உணர்றது கிடையாது. தெரிஞ்சாலுமே அது உணர்றது கிடையாது. இப்போ ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டு நான் தியானம் பண்றேன், அப்புறம் சும்மா எதையுமே நினைக்காம நான் உட்கார்ந்து தியானம் பண்ண, இதெல்லாம் முடியாது. ஒரு சாதாரண ஒரு யோகிகளுக்கே அது முடியாது, அப்புறம் எப்படி சாதாரண மக்களுக்கு அது முடிய போகுது இல்லையா? சோ அது அஷ்டாங்க யோகாங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து சுகதேவ் கோஸ்வாமி பக்தியோட பெருமைகளை, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணுங்கிறத சொல்லிட்டு இருக்கும் போது சில பேர் வந்து அவங்களோட இத சொல்றாங்க, ஒப்பீனியனை. அஷ்டாங்க யோகா இருக்குல்ல அப்படிங்கறத சொல்றாங்க, அஷ்டாங்க யோகா தான் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது உண்மை என்ன உண்மை கிடையாது. பட் எது உண்மைன்னா, மக்கள் வந்து பலவிதம் இல்லையா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல போனா நிறைய ஒரு மெனு குடுக்குறாங்க, மெனு கார்டு குடுக்குறாங்கன்னா எல்லாம் ஒரே இருக்கிறது இல்ல. ஒரே பிளெயின் தோசை மட்டும், பிளெயின் சாம்பார்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு மெனு கார்டுல இருக்கிறது கிடையாது. அதுல வெரைட்டிஸ் இருக்கு.
ஒரு பூரி மசால் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அப்ப மக்கள் அந்த இடத்துல வர்றப்போ விருப்பப்படுவாங்க. சில யூனோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதை ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தோம்னா ஃபுட் கோர்ட்டுன்னு இங்க இருக்கு. அங்க வெளிநாட்டுல எப்பவோ அதெல்லாம் இருக்கு, இப்பெல்லாம் இந்தியாலயும் அதெல்லாம் பாக்குறோம். ஃபுட் கோர்ட்னு இருக்கு, அதுல பார்த்தோம்னா எல்லாமே உள்ள இருக்கும். நான் இன்னும் அதை பார்த்தது இல்லை இங்க, பட் வெளியில போர்ட் பார்த்திருக்கேன். அதுல வந்து சைனீஸ், அதுக்கப்புறம் இந்தியன், இண்டோ சைனீஸ், தாய் ஃபுட், அந்த மாதிரி பல வகையான குசைன் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் உள்ள ஃபுட் எல்லாம் அங்க இருக்கும். எதை வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த வெரைட்டி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தேவைப்படுறது கிடையாது இல்லையா. அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும். ஆனா தேவைப்படுற விஷயம் என்னன்னா திருப்தி வேணும், அது நிம்மதி சந்தோஷங்கிறது தான் எல்லாரும் தேடுறாங்க. அந்த இதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே தேடுறாங்க. பட் அந்த தற்காலிகமா விஷயத்த தேடுறாங்க, தற்காலிகமான விஷயத்த தற்காலிகமான இடத்துல உட்காந்துட்டு தற்காலிகமா அவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ வேதங்கள், புராணாக்கள், உபநிஷத்துக்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்ட காரணமும் அதுதான். மக்கள் வந்து எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், புத்திசாலிகள், இது வருது பகவத்லயே இதே அத்தியாயத்துல வருது, இந்த கேண்டோல வரும். புத்திசாலிகள் தான் பக்தி எடுத்துக்குவாங்களாம், மத்தவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் பகிரங்கமா இருக்கே, இது என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னாலும், இது பல தடவை இது திரும்ப திரும்ப சொல்லப்படுறது, பகவத்கீதையிலயும் சரி ஸ்ரீமத் பாகவதத்திலயும் சரி. இப்ப பக்திய எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அது அவங்க புத்திசாலிதான் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, பல யோக முறைகள் இருக்கு இல்லையா, அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், தியான யோகம் அப்படிங்கிற கர்ம யோகம், இதெல்லாம் இருந்தாலுமே பக்தி யோகத்துல நீ சிம்பிளா ஈஸியா குயிக்கா அட்டைன் பண்ற. ஏன் இதை சுத்தி வளைச்சு நீ இந்த யோக முறைகளை பண்ற, அது கஷ்டமான ஒரு விஷயத்த ஏன் பண்ற, அதுலயும் பெர்ஃபெக்ஷன் வராது, அப்படி இருந்தும் ஏன் கஷ்டப்பட்டு பண்ற அப்படிங்கறதுனாலதான் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு, அதுல சக்சஸ் இருக்கு, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிற திரும்ப திரும்ப நம்ம ஆச்சாரியரும் இது மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. சோ இப்போ சுகதேவ கோஸ்வாமி வந்து இவங்களுக்கு பதில் சொல்றாரு. ஏன்னா இவங்க ஒரு சில குரூப் என்னங்கிறாங்க, அஷ்டாங்க யோகா தாங்க பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அஷ்டாங்க யோக முறை எப்படின்னு சொல்லிடுறேன்னு அவர் சொல்றாரு. என்ன பண்ணும்னா, அவங்க வந்து அஷ்டாங்க யோகிகள் வந்து எந்த ஒரு பௌதிக ஆசைகளும் வச்சிருக்க கூடாது. அஷ்ட அங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், 8 விதமான அங்கங்களை கொண்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அந்த யோக முறைய. யம, நியம, ஆசன, பிராணயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி அப்படின்னு சொல்லிட்டு 7 நிலை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நிலை பாத்தீங்கன்னா யம நியம. ஃபர்ஸ்ட் 2 நிலை வந்து யம நியமனா செய்யக்கூடியது செய்யக்கூடாது, நியமனா செய்யக்கூடிய விஷயங்கள். நியமனா யம அப்படின்னா செய்யக்கூடாத விஷயங்கள். சோ அதை தெரிஞ்சுக்கணும் அவங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஆசனம், எப்படி உட்கார்றது, என்ன மாதிரி பொசிஷன்ல அவங்க தியானம் பண்ணணும், எப்படி எந்திரிக்கணும், நடக்கணும், அந்த பாடிலி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் எல்லாம். பிராணயாமா, அது வந்து மூச்சு பயிற்சி, அது நம்மளுக்கு தெரியும். அந்த மூச்சு பயிற்சி மூலியமா தான் அவங்க மூச்சு காத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு சேகரிச்சு வச்சுக்குவாங்க. தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா, நம்ம தேவையில்லாம பேசும்போது அதிகமா அந்த மூச்சு காத்து, ஒவ்வொரு மூச்சு காத்தும் நம்மளோட ஆயுள் காலம் இல்லையா, அத கம்மியா நம்ம உபயோகப்படுத்தும் போது, பேசும்போது அதிகமா உபயோகப்படுத்துவோம். அப்ப கம்மியா உபயோகப்படுத்தும் போது நம்மளோட ஆயுள் நீளமாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒரு உண்மை. அப்ப இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஞானிகள் யோகிகள் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக, அந்த ஆயுள் காலத்தை வந்து அதிகமா கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த பிராணயாமா பண்ணுவாங்க. பிராணம் இருக்குல்ல, லைஃப் வேற, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்ல, அவங்களுக்கு முடியும், ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த லைஃப் வேற வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ ஒரு நிமிஷம். சோ பிராணயாமா மூலியமா
அவங்க அந்த ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த முடியுது அப்படிங்கறதுக்காக அதையே உபயோகப்படுத்துறாங்க. அடுத்த நிலை பிரத்யாகார அப்படிங்கிறது, நம்ம அந்த டாடாய்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஆமை எப்படி தேவையில்லாத இடத்துல இல்ல பயம், அதுக்கு ஆபத்து, இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, சூழ்நிலை இருக்கு அப்படின்னா எப்படி அதனோட உடல் அங்கங்களை உள்ள இழுத்துக்குமோ, அது போல இந்த யோகிகள் வந்து அந்த முக்கியமா பக்தி யோகிகள் இந்த இடத்துல அஷ்டாங்க யோகிகளும் சொல்லலாம். ஏன்னா அவங்களும் ஆசையை கட்டுப்படுத்தி தான் இருக்கணும், அப்ப படுத்தி தான் இருப்பாங்க. ஏன்னா இல்லைனாலாம் அவங்களால அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ண முடியாது. பக்தி யோகம் பண்ணும்போது இந்த முறையில வந்து நம்ம ரொம்பலாம் கஷ்டப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஆசை இருக்கா, இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அதை பண்ணணும், தாராளமா பண்ணிடலாம். ஆனா எல்லாத்தையுமே கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு பண்ணா வேலை முடிஞ்சது இல்லையா. கிருஷ்ணரை சார்ந்து இருக்கணும் அந்த விஷயங்கள். நம்மளோட சுயநலமா சுயநலத்தை சார்ந்து இல்லாம, நம்மளோட சுய இன்பத்தை சார்ந்து இல்லாம பகவானோட திருப்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு விஷயத்த நம்ம பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை எடுத்து பிரசாதமா சாப்பிடும் போது அதுல நம்ம சந்தோஷப்படுறோம். அதுல நம்மளுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்குது, பகவானோட ஆசீர்வாதமும் கிடைக்குது. அததான் பகவானும் ரெக்கமெண்ட் பண்றாரு. பட் யோகிகள் ஞானிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா. அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். இதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சோ அந்த தாரண சாரி பிரத்யாகாரால வந்து அவங்க வந்து என்ன பண்ணும், புலனின்ப பொருட்கள்ல இருந்து அவங்களோட புலன்களை எடுத்துக்கணும், வித்ட்ரா பண்ணிடணும். அவங்க அதுல ஈடுபடக்கூடாது. தாரண அப்படிங்கிறது, தாரணக்கும் தியானத்துக்கும் என்னன்னா ரெண்டுமே வந்து பகவான் மேல பகவானோட ரூபத்துல நினைச்சு தியானம் பண்றதுதான். ஆனா தாரண அப்படிங்கறதுல வந்து பகவானோட முழு உருவம் இருக்கு இல்லைங்களா, அத வந்து நினைச்சு தியானம் பண்றது. ஆனா தியான அப்படிங்கறது என்னன்னா பகவானோட ரூபத்துல ஒவ்வொரு அங்கங்களா தியானம் பண்றது. சோ இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான் அதெல்லாம் பண்ண முடியும். அது வரும், பின்னாடி பார்ப்போம். அடுத்தது கடைசியில வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கடைசி நிலை என்னன்னா சமாதி. அப்ப வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட எல்லாமே மூச்சு பேச்சு எண்ணம் எல்லாம், பேச்சு இல்ல, அவங்க யூஸ்வலா பேச மாட்டாங்க யோகிகள் இல்லையா. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாமே தியானத்துலதான் இருக்கும், பகவான் ரூபத்துலதான் இருக்கும். அப்ப அதுல ஃபுல்லா ஐக்கியமாயிருவாங்க, கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிருவாங்க பகவானோட ரூபத்துல. அப்போ இது பண்ணோடனே உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். சோ இதெல்லாம் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இவங்க அஷ்ட ஸ்டேஜ், அதாவது 8 ஸ்டேஜா அவங்க தாண்டி வரணும், ஒவ்வொரு ஸ்டேஜா பண்ணி வரணும். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அசுத்தமான விஷயங்களும் நடந்துடக்கூடாது, மனதளவுலயோ இல்ல உடல் அளவுலயோ இல்ல சுற்றுப்புறத்திலயோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களோட மைண்ட், அந்த மனம் வந்து முழுக்க முழுக்க பகவான் மேல பிக்ஸ் ஆகி இருக்கணும். ஓகே, அப்ப இது வந்து ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் பகவான் மேல இது பண்ணும்போது ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வருவாங்க. பட் சில இடங்கள்ல வந்து தியானம் வந்து நீங்க எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்ல, ஜஸ்ட் வெட்ட வெளிச்சத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு லைட்டை வச்சு அந்த லைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருவாங்க, ஏதோ ஒரு விஷயங்களை வச்சிருவாங்க, அந்த விஷயத்த மட்டும் பாருங்க அப்படிம்பாங்க. ஒரு வால் கிளாக்னா அந்த வால் கிளாக் மட்டும் பாருங்க அப்படின்னு. இல்ல நீங்களே ஒரு லைட் அங்க இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க, கற்பனையில அதைய பாக்குற மாதிரி பார்த்து நீங்க தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துல தியானம் பண்ணுங்க, ஒண்ணுமே இருக்கக்கூடாது, எதையுமே நினைக்காதீங்க, சும்மா தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா இதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது, ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்தது பரீட்சித் வந்து கேக்குறாரு, சரி இப்போ அஷ்டாங்க யோகால மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனா உண்மையா கரெக்டான ஒரு விஷயம் என்ன, எது மேல ஒருத்தங்க மெடிடேட் பண்ணணும்? இப்ப மெடிடேஷன் பண்ணணும்னா பல விதம் இருக்கு, ஓகே, ஆனா உண்மையா எது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்டோன்னே சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, இப்ப புதுசா வர்றாங்கல்ல யோகிகள், அதாவது புதுசானா அவங்களுக்கு பக்குவம் அடையாத நிலையில இருக்காங்க, அந்த யோகிகள்லாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இன்னும் பௌதிக ஆசைகள் இருக்குங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணலாம்னா பகவானோட விராட்ட ரூபத்துல மெடிடேஷன் பண்ணலாம். அதே வந்து யோகிகள் வந்து பக்குவ நிலை அடைஞ்சிருப்பாங்களா, அட்வான்ஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம்னா பகவானோட ரூபம், பரமாத்மா ரூபம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூபத்து மேல மெடிடேட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சமே பகவானோட சக்தியிலிருந்து வந்ததுதான். பகவான் வந்து சக்திமான், பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான் சக்தி இல்லையா. இந்த பிரகிருதிங்கிறது எல்லாமே பகவானோட சக்தி தான்.
அப்போ இந்த சக்திக்கும் சக்திமானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பட் அப்கோர்ஸ் சக்தி வந்து சக்திமான் கிட்ட இருந்துதான் வருது. அப்போ ஒருத்தங்க வந்து விராட்ட ரூபமும் பகவானுக்கோட ரூபமும் வித்தியாசம் கிடையாதுதான். பட் அப்கோர்ஸ் பகவான் வந்து கம்ப்ளீட் ஃபார்ம் இல்லையா? விராட் ரூபத்தை விட பகவான்ங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விராட் ரூபத்துல பகவானோட பாதம் தாமரை பாதங்களை வந்து பாதாள லோகா, ஸ்வர்கலோகா வந்து மார்பு, அதுக்கப்புறம் தலை வந்து சத்தியலோகம், அந்த மாதிரி எல்லாம் கூட ரெப்ரசன்ட் பண்றாங்க இல்லையா? ஏன்னா அந்த பகவானோட ரூபம் வந்து இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்சத்துக்கூட கம்பேர் ஆகப்படுது. நம்ம எப்படி தியானம் பண்றோங்கிறது இந்த விராட் ரூபத்து மூலியமாவும் பண்ணலாம், இல்ல பகவானோட பரமாத்மா ரூபம் மூலியமாவும் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் அந்த அந்த நிலையை பொறுத்து, நம்ம எந்த யோக நிலையில இருக்கோங்கிறத பொறுத்து. பட் ஆச்சாரியர்கள் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இவங்க எல்லாருமே அது எதை நோக்கி போறாங்கன்னா, முக்தி வேணும், இந்த பௌதீக வாழ்க்கையில இருந்து அவங்களுக்கு முக்தி வேணும், அந்த பிரம்ம ஜோதியில போய் கலக்கணும் அப்படிங்கிற. பிரம்ம ஜோதிங்கிறது பிரம்ம ஜோதிங்கிறது பகவானோட எஃபல்ஜன்ஸ், பகவான் கிட்ட இருந்து வர்ற அந்த ஒளிதான் பிரம்ம ஜோதிங்கிறோம். அந்த ஒளியில போய் அவங்க கலக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்களோட ஆசை. இந்த அஷ்டாங்க யோகிஸ்ல சிலருக்கு வந்து இந்த ஆசைகள் இருக்கும். என்னன்னா, நான் அஷ்ட சித்திகள் கத்துக்கணும். இந்த சித்திகள்னா இந்த மேஜிக் மாதிரி சொல்லுவாங்கல்ல, தண்ணி மேல நடக்கிறது, நினைச்ச இடத்துக்கு போறது, அந்த மாதிரி பறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? குட்டி ஆகுறது இல்ல பெருசாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஆகுறது. அந்த மாதிரி சித்தி வேலையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது மூலியமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயணத்தை மேற்கொள்ளாம, முக்தியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளாம, அப்கோர்ஸ் பகவானோட பக்தர்களுக்கு முக்திங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. பக்தி தொண்டுல ஈடுபடணும்னு தான் ரெக்கமெண்ட் பண்றது. முக்தி எல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. பகவான் பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் முக்தி கூட கேட்கறது இல்ல. இப்ப ஞானிகள் யோகிகளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, அவங்க முக்தியை நோக்கி போறாங்க அப்படின்னா, அஷ்ட சித்தி கிடைக்குது அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமா அஷ்டாங்க யோகிகள் சில பேரு அவங்க டைவர்ட் ஆயிருவாங்க. ஓகே, இதுவே நல்லா இருக்கே, நம்ம அப்ப அஷ்ட சித்தி அவங்க அத வந்து ஷோகேஸ் பண்ணும்போது, இப்ப இந்த மாதிரி பண்றாங்க, கிராமத்துல ஒருத்தர் இருக்காரு இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கும்போது அவரை ஒரு பெரிய ஒரு சித்தரா பாக்குறாங்க இல்லையா? அப்ப வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சோடனே அது ஒரு பிசினஸா மாறிடுது. இப்ப அவங்க காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில சமயம் இவர் கேட்டு கொடுக்குறாங்க, இல்ல அவங்களா கொடுக்குறாங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கடைசியில அது பிசினஸா மாறிடுது. அப்ப அது அவர் வந்து ஷோகேஸ் பண்ணி பண்ணி அந்த பெருமை, இந்த பேரு புகழ் அப்புறம் பணம், இதுக்காக அந்த அஷ்ட சித்திஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பாதை வந்து முக்தியை நோக்கி போறதே டைவர்ட் ஆகி என்னாச்சு, பாதையிலேயே வேற வழியில போக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுவும் வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அஷ்டாங்க யோகா வந்து இந்த மைண்ட் வந்து நம்மளோட மனம் வந்து எப்பவுமே சஞ்சலமா இருக்கு இல்லையா? ஒரு நிலையில இருக்காதனால, அதே மாதிரி நம்மள புலன்களும் அப்படிதான். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு ஆசைப்பட்டுக்கிட்டு அடையணுங்கிற அந்த இதுலயே இருக்கிறதுனால, இந்த எண்ணத்திலேயே இருக்கிறதுனால, அஷ்டாங்க யோக முறை, முக்கியமா அதுல தியான முறை இருக்குல்ல, அஷ்டாங்க யோகத்திலேயே தியான முறை. நம்ம எல்லாரும் வந்து பிராணாயாமம் பண்ணிடலாம், இது கூட பண்ணிடலாம், இந்த யம நியம கூட ஃபாலோ பண்ணிடலாம். இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம் இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கக்கூடாதுன்னா கூட இதை ஒண்ணு ட்ரை பண்ணிடலாம். ஆசனா எக்ஸசைஸும் பண்ணிடலாம், யோகா முறை எக்ஸசைஸும் பண்ணிடலாம். பிரத்யாகாரா, சரி புலனின்பங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுல கூட இருக்கலாம். ஆனா அந்த மெடிடேஷன்ங்கிறது வரும்போது, தியானம்ங்கிறது வரும்போது முழுக்க முழுக்க நம்ம அதைத்தான் பண்ணணும், வேற எந்த வேலையிலயும் ஈடுபடக்கூடாது, எந்த கர்மத்திலயும் ஈடுபடக்கூடாது, முழுக்க முழுக்க தியானத்துலதான் இருக்கணுங்கும் போது அது பிராக்டிக்கல் கிடையாது. அதனால திரும்ப திரும்ப சுகதேவ் கோஸ்வாமி என்ன ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா, பக்தி யோகா தான் மிக சிறந்ததும், அதுதான் ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுறதும் அதுதான். ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு மாத்திரை கொடுக்குறாருன்னா, நம்ம ஒரு மாத்திரையை வச்சு இது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாங்க, அதுவும் கேக்கும். பட் இதுதான் பெஸ்ட் மெடிசன், இதுக்கு ரெக்கமெண்டட் மெடிசன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அவர் பேச்சை கேட்டு பண்ணா நம்மளுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளும் பார்ப்போம். முடியாது, இவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாங்க, எங்க சித்தப்பா சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம அதை தான் வேணும்னு சொன்னோம்னா அவங்க விட்டுருவாங்க. சரி உங்க விருப்பங்க அப்படின்ட்டு.
பட் நம்ம அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு அதுபடி பண்ணும் போதுதான் அந்த ரிசல்ட்டை நம்மனாலையும் அனுபவிக்க முடியும். சோ இதெல்லாம் வந்து யா சோ இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, இப்ப பிரம்மா நாரதர் கிட்ட சொல்றது எல்லாம் அந்த திரும்ப திரும்ப நம்ம வந்து சின்சியரா கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். அது யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, பெரிய பக்தர்கள், அதாவது மகாத்மாக்கள் கிட்ட கேட்கணும். அப்பதான் நம்மளோட இந்த பௌதீக விஷயங்களுக்கு நம்ம நாடி போறோம் இல்லையா, அதெல்லாம் தூய்மை அடையும். அப்போ பகவானோட அன்பு, அந்த ஆனந்தம், பேரானந்தம் நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படின்னு. இப்ப நிறைய விஷயங்கள் அஷ்டாங்க யோகிஸ் வந்து முக்தியை நோக்கி போறாங்க அப்படின்னா, கர்மகாண்டிஸ் இல்ல கர்ம யோகிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறைய அந்த யாக முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு. அப்ப எண்ணில் அடங்காத 33 தேவர்கள் இருக்காங்கல்ல, தேவிகள் எல்லாம், அவங்க கிட்ட போய் வேண்டிக்குவாங்க. என்னன்னா அவங்களுக்குதான் நிறைய பௌதிக ஆசைகள் இருக்கு. இம்மீடியட்டா இன்ஸ்டன்டா யாரு கொடுப்பாங்கன்னா தேவி தேவர்கள் கொடுப்பாங்க. இப்ப எனக்கு இந்த சந்தோஷம் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், இல்ல ஒரு கார் வேணும், உடனே ஒரு கோயில்ல நான் வேண்ட ஒரு தேவி தேவர்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட அப்படின்னா எனக்கு அந்த கிரெடிட் இருக்குன்னா கிடைச்சிருது. சோ இந்த மாதிரிதான் வாழ்க்கை முறை அவங்களதெல்லாம் இருக்கு. பட் இது எல்லாம், இந்த முறை எல்லாத்தையுமே சுகதேவ் கோஸ்வாமி என்ன பண்றாரு அப்படின்னா ரிஜெக்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு புத்திசாலியான ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒன்லி இப்ப ஒரு சாதாரணமான வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை முறைக்கு என்ன தேவையோ அத மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் அவன் முயற்சி செய்வானே தவிர, ரொம்ப கஷ்டப்பட்டு அது வேணும் இது வேணும்னு, இப்போ ரொம்ப லக்ஸுரியான லைஃப் ஒருத்தங்களுக்கு வேணும்னா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் ஆகணும். காலையில போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. சில பேர் நைட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் கொடுமை தான், இன்னுமே கொடுமை. ஏன்னா டிராவல் டைம் மிச்சமாயிடுச்சுன்னா அந்த நேரத்துலயும் வேலை செய்வாங்க. வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா கூட, ஆபீஸ் போயிட்டு வந்தாங்கன்னா கூட அந்த டிராவல் டைம்ல வேலை செய்ய முடியாது. கூட்டமா இருக்கும், பஸ்லயோ ட்ரெயின்லயோ நின்னுட்டு போறாங்க அப்படின்னா லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ஆனா நான் ஒரு வீடியோலயோ என்னமோ ஷார்ட்ஸ்லயோ என்னமோ போட்டிருந்தாங்க. ஒரு முறை வந்து அவங்க பைக்ல போறாங்க பெங்களூர்ல, முன்னாடி ஒருத்தர் ஓட்டிட்டு போறாரு, பின்னாடி உட்காந்துட்டு போறவங்க லேப்டாப் ஓபன் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டே போறாங்க. எப்படி, என்னால அது பார்த்துட்டு சங்கடமா இருக்கு, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட நண்பர் அப்படிதான், அவங்க கண்ணே இருட்டாயிருச்சு, கருவளையம் வந்து அப்படி ஒரு டல்லா இருக்காங்களாம். ஏன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் ஆயிருமா வேலை செய்யறதுக்கு, திருப்பி காலையில நேரமா எந்திரிச்சு வேலை செய்யணும். இப்படி எல்லாம் வேலை செஞ்சாதான், எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா, அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு தேவையான இல்ல ஆசைப்படுற அந்த லக்ஸுரியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு என்ன கர்ம பலன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அந்த கணக்கு வந்து சேர்ந்துரும். நீ அதை ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி உனக்கு அது வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் யாரும் அதை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எப்படி சும்மா உட்கார்ந்துருந்தா கிடைக்குமா அப்படின்னா, அது கிடைக்கும். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அது மேல, சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லாதனாலதான், நம்ம பகவான் மேலயும் சரி சாஸ்திரத்து மேலயும் நம்பிக்கை இல்லாதனாலதான் நம்ம வந்து பிளான் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பிளான், இந்த மாதிரி இன்சூரன்ஸ், அது பாலிசி அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். சோ தவறா சரியாங்கிறத பத்தி நான் சொல்ல, பட் இதுதான் நிஜம் அப்படிங்கறத சொல்றேன் நானு. பட் எதா இருந்தாலும், ஆசை நம்மளுக்கு இருந்தாலும் இல்லாட்டி, அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா, அது இந்த இடத்துலதான் வரும். அகாம சர்வ காமாவ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். இந்த தீவிரமா நம்ம பகவான் கிருஷ்ணர் மேல, பரமபுருஷ பகவான் மேல, பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மேல நம்ம பக்தி தீவிரமா பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷன், வாழ்க்கையோட பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இது யாரு செய்வாங்க அப்படின்னா, ஒரு பரந்த ஒரு ஞானம் உள்ளவங்க, அதாவது புத்திசாலி மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கிருஷ்ண பக்திங்கிறது ஒரு நித்தியமான பாதை. இது ஒருத்தங்களுக்கோ ஒரு சம்பிரதாயத்துக்கோ இல்ல இவங்களுக்கு தான் இந்த நாட்டுக்கு தாங்கிறது சார்ந்தது கிடையாது. யாரு வேணாலும், அவங்களோட பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் சரி அவங்க இதை பண்ணலாம். நம்மளே நிறைய உதாரணங்கள் பாக்குறோம். ஒரு கீழ்நிலையில இருக்கிறவங்க கூட, இப்ப இவங்க யாரு, இந்த விபச்சாரியா இருக்கிறவங்க கூட இந்த ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட வந்து
தன்னோட ஆசைய ஒருத்தவங்களோட தூண்டுதல்னாலதான் அந்த பெண் போயிருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூரோட சாண்டிங் பண்ண விடாம தடுக்கணும், அந்த செயல் இருந்து தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒருத்தங்க ஆளை அரேஞ்ச் பண்ணி இந்த விபச்சாரி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து பக்தையா மாறிடுவாங்க. ஹரிதாஸ் தாக்கூரையே குருவா ஏத்துட்டு அவங்களுக்கு சிஷ்யா மாறிடுவாங்க. ஏன்னா பக்திங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம எல்லாத்தோடையும் சனாதன நிலையும் அதுதான். ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். அதனால சோ யாருக்கு வேணாலும் எந்த நிலையில வேணாலும் எந்த வயது எந்த தகுதியில இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த தடையும் இல்லாம தாராளமா பக்தி பண்ணலாம். ஏன்னா பகவான் திரும்ப திரும்ப ஒரு யோக முறையில அவங்க அஷ்டாங்க யோக முறையில போயிட்டா கூட அவங்களுக்கும் இப்ப துருவ மகாராஜ் வந்து அஷ்டாங்க முறையில தான் போனாரு இல்லையா. அவர் வந்து எல்லாத்தையும் சென்சஸ கண்ட்ரோல் பண்ணி ஒத்த கால்ல நின்னு ஃபுல்லா தியானம் பண்ணாரு. அவர் வந்து பரமாத்மாவை மனசுல நினைச்சிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவ. காரணம் என்னன்னா அஷ்டாங்க யோகிகளுக்கும் துருவ மகாராஜுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த குரு ஆச்சாரியர் நாரத முனி மூலியமா இவர் பண்ண வேண்டிய யோக முறை பக்தி யோக முறையா மாறிடுச்சு. அஷ்டாங்க யோக முறையே வந்து பக்தி யோகமா மாறிடுச்சு. ஏன்னா அவரு வந்து கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு கிருஷ்ணரோட நாமத்தை ஜபிச்சுட்டு கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிட்டே நீ இத பண்ணு அப்படின்னு சொல்லவும் அது என்னாச்சுன்னா பக்தி யோகமா மாறிடுச்சு. இதே திருதராஷ்டிரன் வந்து அஷ்டாங்க யோக முறைதான் சொல்லியிருப்பார். அப்கோர்ஸ் பக்தி யோகம் ஏத்துக்கிற அளவுக்கு அந்த மனநிலை வந்து திருதராஷ்டிரனுக்கு இல்ல. இப்ப விதுரா வந்து சொல்லும் போது அட்லீஸ்ட் நீங்க இதனாவது பண்ணுங்கும் போது அப்ப அஷ்டாங்க யோக முறைக்குதான் போவாரு. அதுக்கப்புறம் அவர் தீய வரவழைச்சு அவரு அக்னியில உடலை விட்டுருவாரு. திருதராஷ்டிரன் காந்தாரி அதே நெருப்புல போய் குதிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து முக்தி தான் கிடைக்கும், பகவான் திருநாடெல்லாம் கிடைக்காது. சோ அதுதான் வித்தியாசம். துருவ மகாராஜுக்கு எப்படின்னா திருநாடு கிடைச்சது, பகவானோட திருநாட்டுக்கே போனாங்க இல்லையா. அவங்க துருவலோகமா இன்னும் இருக்கு. பட் அவங்க அந்த அஷ்டாங்க யோகிகளுக்கும் பக்தி யோகிகளுக்கும் இல்ல ஞான யோகிகள் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கும் பக்தி யோகிகளுக்கும் வித்தியாசம் இதுதான். என்னன்னா இவங்க பகவான மையமா வச்சுட்டு எதையுமே பண்றாங்க. இந்த கர்மவாதிகள் ஞானிகள் அஷ்டாங்க யோகிகள் எல்லாருமே வந்து தனக்கு இது வேணும், தனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கணும், தனக்கு முக்தி கிடைக்கணும், பிரம்ம ஜோதியில ஐக்கியமாகணும், இல்ல சித்திகள் அஷ்ட சித்திகள் கிடைக்கணும், அந்த மாதிரி தனக்கு வேணுங்கிறத நோக்கி போறதுனாலதான் அவங்களோட வாழ்க்கை வந்து சுழற்சியில திருப்பி வருது. அந்த முக்திக்கு பிரம்மஜோதிக்கே போனாலுமே அது பௌதீக லோகத்துக்கு அப்பாற்பட்டதான் இருக்கு, இருந்தாலும் அங்க போனாலுமே திரும்ப வர வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு. பட் இங்க பக்தி யோகிகள் வந்து அந்த கட்வாங்கா வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துல அவர் வேலையை முடிச்சிட்டாரு. பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணி வைகுந்தத்துக்கு போயிட்டாரு. இதுதான் பெரிய வித்தியாசம். ஓகே, இதோட நம்ம முடிச்சுப்போம். அஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபிய வச்ச பதித்தானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. Shri Kandraj Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai. All glories to the assembled devotees. Hare Krishna. Hare Krishna Mataji. இத கேள்விகள் இருக்குங்களா? தேங்க்ஸ் மதாஜி. சொல்லு.